இதை முடிச்சு வந்துடுறேன். ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இதை மறுபடியும் சொல்றேங்கண்ணா, மறுபடியும் சொல்றேன். அதான் அண்ணா மறுபடியும் சொல்றேன். இல்ல ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் இந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா இந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்துல இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? இந்துத்துவானா ஒரு மதமா? இந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறாங்க 1995. அதை ADMK இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவா. இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பதுதான் இந்துத்துவா. இத டீஸ்டா சிட்டில்வாட் அந்த NGO, ஃபேமஸ் NGO அம்மா இத ரிவ்யூக்கு போறாங்க 2013. சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணிருக்கீங்க, அது இந்துத்துவா உங்களோட இன்டர்பிரேஷன் தப்பு, அதனால இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் 1995 தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார். இன்னைக்கு இந்தியால 1995 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவா பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள், அதான் குரான், அதான் பகவத்கீதை. அதை வச்சுதான் நான் பேச முடியும். இந்துத்துவா என்னை பொறுத்த உங்க இந்துத்துவா என்ன? நல்ல கேள்வி. ஏன் இந்துத்துவா எல்லாரையும் அரவணைப்பது? இன்னைக்கு நான் ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்ற கேள்வி. 1984 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க. ஜூலை 26, 1984. நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு. அப்ப நான் ஒரு மாசம் குழந்தை. இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறத நான் அப்படியே படிக்கிற ஆங்கிலத்தில். Finally, I now pose 2 questions to the Honorable Minister for Home Affairs. Will the center consider placing Jammu and Kashmir under governor rule? Why delay Jammu and Kashmir being integrated with the rest of the Indian Union? Why not bring it under the purview of the Constitution of India in conformity with all other states of Indian Union? அதாவது 1984 ஜூலை 26ஆம் தேதி ஆர்டிகல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க. 370 பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23, 1992 பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. கரசேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க. குறிப்பாக இந்த கரசேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பாபரி மஸ்ஜித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்ல பேசியிருக்காங்க. 1993 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ADMK தொண்டர்கள்ட்ட 20 லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுங்கிறாங்க. அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு LK அத்வானி பங்கேற்கிறாங்க. 2003 பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, முட்டி வலி அதனால ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன், இடுப்பு வலி அதனால போக மாட்டேன். அதனால இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்றேன். அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு 2003 யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க, இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல். பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க. இன்னைக்கு 2023 ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறாங்க. நான் கம்பேர் பண்ணேன். ராமசேத்துவை பத்தி மார்ச் 2012
ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க, இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் 2007 ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க. அதுல டியூட்டிகோரின் போர்ட்டஸ்ட், யூனியன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவை நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அசம்பிளில ஏடிஎம்கே அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது, அதாவது ராம் சேத்துவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும். ஜெயராமன் அவங்க சொல்றாங்க, இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டடி பண்ணுவோம், ஸ்டடி பண்ணிட்டு அதனுடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படி. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க. அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமே தவிர எங்களுக்கு இல்ல. 1993 RSS அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் RSS அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். தமிழகத்தினுடைய RSS அதை மறுத்தது. நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம், அரசு பணத்திலே எங்களுக்கு கட்டி கொடுக்காதீங்க. அரசு பணத்திலே ஒரு RSS அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன், குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு?